ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் 6th டிசம்பருக்கான கரண்ட் அஃபேர்ஸோட ஹைலைட்ஸ் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை அழுத்துருங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோட அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். நம்ம சேனலுக்கான டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அங்கேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். 18th NCB நேஷனல் கவுன்சில் ஃபார் சிமெண்ட் அண்ட் பில்டிங்கோடைய சிமெண்ட், கான்கிரீட் அண்ட் பில்டிங் மெட்டீரியல்ஸ்க்கான இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ் அண்ட் எக்ஸிபிஷன் நியூ டெல்லியில் நடந்தது. இதோடைய தீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிமெண்ட் த நெட் ஜீரோ ஃபியூச்சர். இன்னாகிரேட் பண்ணது DPIIT செக்ரட்டரியான அமர்தீப் சிங் பாட்டியா அவர்கள். ஹைலைட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்ஃபரன்ஸில் ஒரு ஷார்ட் ஃபிலிமை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதோடைய நேம் த சிமெண்ட் இண்டஸ்ட்ரி இந்தியா 2024. NCBயோடைய லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டை டாக்டர் HC விவேஸ்வரையாவுக்கு கொடுத்துருக்காங்க. பாரதிய நிர்தேஷக் தார்வியாவை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா an Indian certified reference material of gypsum standard. இந்தியன் ஆர்மிக்கும் கம்போடியன் ஆர்மிக்கும் இடையில் சின்பெக்ஸ் எக்ஸசைஸ் நடந்திருக்கு. இதுதான் ஃபஸ்ட்டு டைம் இந்தியாவுக்கும் கம்போடியாவுக்கும் இடையில் ஒரு ஆர்மி எக்ஸசைஸ் நடக்கிறது. இது எங்கே நடந்ததுன்னா புனே, மகாராஷ்டிரா. நிதி ஆயோக்கோட ரிப்போர்ட் படி இந்தியாவில் 2029 to 30 கிக் அண்ட் பிளாட்ஃபார்ம் ஒர்க்கர்ஸ் 23.5 மில்லியன் இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. UN பீஸ் பில்டிங் கமிஷனில் இந்தியாவை ரீஎலெக்ட் பண்ணியிருக்காங்க ஃபார் 2025 to 2026. இப்போ கரண்ட்டாக பார்த்திங்கன்னா இந்தியா இந்த கமிஷனுடைய மெம்பராக தான் இருக்காங்க. ஆனால் 31st December 2024 டென்யூர் முடிஞ்சது. அதனால் மறுபடியும் ரீஎலெக்ட் பண்ணியிருக்காங்க. NCC கேடட்காக முறையாக அண்டர் கிரவுண்ட் ஷூட்டிங் ரேஞ்சை டெல்லியோட CM இனாகிரேட் பண்ணியிருக்காங்க. இதோடைய ரேஞ்ச் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 25 meters. CM ஆஃப் டெல்லி யாருன்னா அதிஷி மர்லனா சிங். சீஃப் ஆஃப் ஆர்மி ஸ்டாஃப் ஜெனரல் உபேந்திர திவேதி அவர்கள் ஏக்லவ்யா அப்படின்ற ஆன்லைன் டிஜிட்டல் பிளாட்ஃபார்மை லான்ச் பண்ணியிருக்காரு. எதுக்காகனா இது ஆஃபீஸர்ஸ் ட்ரைனிங்காக. BRICS 2024 ஃபைனல் ஷெர்பா அண்ட் SOS ஷெர்பா மீட்டிங் ஏகத்தெரின்பர்க் ரஷ்யாவில் நடந்தது. பிரிக்ஸோட சேர்மன்ஷிப் ரஷ்யா கிட்ட தான் இருந்தது. இப்போது பிரேசில் கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்காங்க. பிரிக்ஸ் அப்படின்னா பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா, சவுத் ஆஃப்ரிக்கா 4 கண்ட்ரியை 2024 எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்காங்க. ஈரான், எத்தியோப்பியா, ஈஜிப்த், UAE. நேவல் ஷிப்பில் இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் ப்ரொபல்ஷன் சிஸ்டமை டெவலப் பண்ணுறதுக்காக இந்தியாவும் UKயும் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் இன்டென்ட்டை சைன் பண்ணியிருக்காங்க. NPCI பைகாமஸோடைய UPI ஸ்விட்ச் பிளாட்ஃபார்மை அப்ரூவ் பண்ணியிருக்காங்க டு சப்போர்ட் ஹை டிரான்சாக்ஷன் வேல்யூம்ஸ் ஃபார் என்டர்பிரைஸ் கஸ்டமர்ஸ். UPI ஸ்விட்ச்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா கனெக்ட்ஸ் பேங்கிங் சிஸ்டம் அண்ட் UPI டு ப்ராசஸ் UPI டிரான்சாக்ஷன் சீம்லெஸ்லி. சச்சின் பன்சால் அவர்களுடைய ஆப்பான நாவி கிரெடாப்பை ஓவர்டேக் பண்ணி இந்தியாவோட 4th largest UPI ஆப்பாக வந்திருக்கு. டாப் 3 UPI ஆப் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஃபோன்பே, கூகுள் பே, பேடிஎம். NSDL நேஷனல் செக்யூரிட்டிஸ் டெபாசிட்டரி லிமிடெடோடைய நியூ MD and CEOவா விஜய் சாந்தோக் அவர்களை அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. பத்மஜா சுந்த்ரு அவர்களை சக்சீட் பண்ணி தான் விஜய் சாந்தோக் வந்திருக்காரு. NSDLோட ஹெட் குவார்ட்டர்ஸ் மும்பை, மகாராஷ்டிரா. பெகட்ரான் ஐஃபோன் பிளான்ட் தமிழ்நாட்டில் இருக்குது. அதோடைய ஸ்டேக்கை டாடா எலக்ட்ரானிக்ஸ் அக்யூர் பண்ணியிருக்காங்க. ரெனவுண்ட் எண்டோக்ரைன் சர்ஜனான பத்மஸ்ரீ அவார்ட் பெற்ற சிவபாதம் விட்டல் பாசசவே இவர் தான் பார்த்தீங்கன்னா த ஃபாதர் ஆஃப் எண்டோக்ரைன் சர்ஜரி அப்படின்னு அழைக்கப்படுகிறார். December 1 வேர்ல்டு எய்ட்ஸ் டே. இதோடைய தீம் டேக் த ரைட்ஸ் பாத், மை ஹெல்த் மை ரைட்ஸ். மணிப்பூர் ஹைகோர்ட்டுடைய சீஃப் ஜஸ்டிஸாக ஜஸ்டிஸ் D. கிருஷ்ணகுமார் அவர்களை அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அஃபேர்ஸ் மிசோரமுடைய சீஃப் செக்ரட்டரியாக கில்லிராம் மீனா அவர்களை அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கான நியூஸ் அவ்வளோதான். நீங்கள் இன்டெப்த்தாக படிக்கணும்னா அஃபேர்ஸ் க்ளவுடில் போயிட்டு படிங்க. இது ஜஸ்ட் ஹைலைட் மாதிரி தான் நான் சொல்லியிருக்கேன். சுத்தமாக படிக்காதவங்களுக்கு என்னன்ற ஒரு ஐடியாக்காக தான். இதுக்கப்புறம் நீங்கள் போய் படிச்சிங்கன்னா எல்லா நியூஸும் தெரிஞ்ச மாதிரி இருக்கும், படிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். தேங்க்யூ.